வேதம் சொல்லுகிறது, நீங்கள் புறாக்களை போல கபடற்றவர்களா இருந்தாலும் பாம்புகளை போல என்னவா இருக்கணும் என்று சொல்றாரு, வினா உள்ளவர்களா இருங்கள். அப்போ விசுவாசம் என்கிறது வேற. ஃபெய்த் அப்படின்றது ஒரு காரியம் எனக்கு விரோதமா இருக்கிறது, அந்த காரியத்தை கர்த்தர் எனக்காக செய்து முடிப்பார் என்று நம்புகிறது விசுவாசம். ஆனா இல்லாத ஒரு காரியத்திற்காக, ஆண்டவர் நியமித்திருக்காத ஒரு காரியத்திற்காக நம்ம இருக்கிற ஆசையினால நம்ம போய் விழுகிறதற்கு பேரு ஒரு நாள் என்ன வாயிராது அப்படின்னா விசுவாசம் ஆகவே ஆகாது. சில நிறைய தங்கச்சிகளை சந்திச்சிருக்கிறேன். எப்பா அந்த பையனை என்ன நினைச்சு நீ கல்யாணம் பண்ற, அவன் ரட்சிக்கவே படல, அவன் திருச்சபைக்கே வரல. உடனே நிறைய பிள்ளைங்க என்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, ஒரு ரூத் வந்து அங்க போய் இஸ்ரவேல் ஜனத்துக்கு போய் அவ ஒரு அந்த வீட்டில் முக்கியமான பிள்ளையா மாறுறது மாதிரி என்ன கொண்டு போய் கர்த்தர் ரட்சிப்பு கொடுக்க போறாரு, என்ன கொண்டு போய் விடுதலை கொடுக்க போறாரு. நான் வந்து மாமனார் ரட்சிப்புல நடத்த போறேன், மாமியார் ரட்சிப்புல நடத்த போறேன். நான் போறதுனால 10 பேர் ஞானஸ்நானம் எடுப்பாங்க. எடுக்காம நீங்க போயிட்டீங்கன்னா